வணக்கம். நாளை திருநெல்வேலி தச்சனூர் பகுதியில் நடைபெற இருக்கின்ற தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பூத் கமிட்டி உறுப்பினர்களுடைய கூட்டம் திருநெல்வேலியிலே நடைபெற இருக்கிறது. மாபெரும் வெற்றிக்கான படிக்கட்டாக அமைய இருக்கிறது. ஆகவே ஒன்று கூடுவோம் நெல்லையில், வென்று காட்டுவோம் 2026. நன்றி, வணக்கம். 1,00,000 பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளோட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ற திருநெல்வேலி முதல் பூத் கமிட்டி மண்டல மாநாடு தமிழக அரசியல்ல திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை வீழ்த்தி கொடுங்கோல் ஆட்சி செய்யும் முதல்வர் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் மாபெரும் அரசியல் திருப்புமுனை தாமரை சங்கமமா பாஜகவோட மாநில அளவிலான முதல் பூத் கமிட்டி மண்டல மாநாடு திருநெல்வேலியில் நாளை மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 22 அன்னைக்கு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற இருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவது இலக்கு அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்க வாக்குச்சாவடிகளில் திமுக அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு கொள்ளையடிச்ச ஊழல் பணத்தை வீடு வீடா விநியோகிச்சு மக்கள் கிட்ட ஓட்டுகளை கொள்ளையடிப்பதை தடுத்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளை பெற்று தருவது இலக்கு அப்படின்ற லட்சியத்தோட இந்த மாநாடு தொடங்க இருக்கு. அமித்ஷாவோட திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டு வருகை தமிழக பாஜக தொண்டர்களில் மிகப்பெரிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. திருநெல்வேலி மாநாட்டை தொடர்ந்து செப்டம்பர் 13 மதுரையில், அக்டோபர் 26 கோவையில், நவம்பர் 23 சேலத்தில், டிசம்பர் 21 தஞ்சாவூரில், அடுத்த ஆண்டு ஜனவரி 4 திருவண்ணாமலையில், ஜனவரி 24 திருவள்ளூர் ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடைபெற இருக்கு.